இப்போ நம்மக்கிட்ட ஒரு செட்டியார்னு ஒரு சாதி இருக்கிறதா பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சரி, அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாண்டிய அரசவையில் ஒரு வணிகன் இருந்திருக்காரு. அவர் அரிய பொருளை அவருக்கு பாண்டியன் அரசனுக்கு கொண்டு கொடுத்துருக்கார். அவருக்கு அவரை பாராட்டி அவர் உயர்ந்தோன்ன்ற பொருளில் ஒரு பட்டம் கொடுத்துருக்கார். அந்த பட்டம் என்னென்னா வாணிப ஏற்றன் அப்படின்ற ஒரு பட்டியத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கான பெயரை இதை தேவனைய பாவாணர் தன்னுடைய நூலில் பதிவு செஞ்சுருக்கார். அவர் பெயரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். நான் அடுத்த வாய்ப்பு இருந்தால் நான் அதில் சொல்கிறேன். சரி, அந்த வாணிப ஏற்றன் அப்படின்னா ஏற்றன் என்ற சொல்லுதான் உயர்ந்தோன் என்ற பொருள் தர்றது. அதனால் சிறந்த வாணிபம் செய்பவன்லேயும் உயர்ந்தோன் அப்படின்ற பொருளில் அவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏற்றன்ற சொல்கிறார். அந்த ஏற்றன்ற சொல்கிறது எத்தனைலாம் இப்போல்லாம் பேசுகிறாங்கன்னா எத்தனை அப்படின்னா அப்புறம் நான் எட்டனா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு வருவோம். அப்போ ஏற்றன் என்று சொல்லுதான் பிற்காலத்தில் ஏற்றி அப்படின்னு வந்துச்சு. ஏற்றி, ஏனி இதெல்லாம் சொல்லுதான் உயர்ந்த உயரத்துக்கு மேலே போகிறதுக்கு தானே அது அப்படி வந்திருக்கு. ஏற்றி அப்படின்ற சொல். அதுக்கப்புறம் ஏட்டி அப்படின்னு ஆகி அப்புறம் எட்டின்னு மருவி அப்புறம் செட்டின்னு மருவி இப்போ ஒரு ஆளை குறிக்கும்போது செட்டியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன செய்தாங்க? செட்டியார்கள்லாம் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி எல்லோருமே செய்கிறோம் வணிகம். அப்போ அன்னைக்கு யார் செய்ததுன்னா அவங்க தான் செய்திருந்தாங்க. அதனால தான் அவங்கள செட்டியார்னு இன்றைக்கி மருவி சொல்லிகிட்ருக்கோம். அவங்க வாணிகம் செய்ததுனால தான். அது